எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய எல்லா குருநாதருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 8ஆம் பாவ காரகங்கள். இந்த 8ஆம் பாவத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு விஷயமா பார்ப்போம். இந்த 8ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 8ஆம் பாவம் அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னு சொன்னா, இதுதான் ராசி கட்டம். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ராசி கட்டத்துல இந்த மேஷ ராசி, இது காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசி. இது வந்து மேஷ ராசி முதல் வீடாக எடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது வீடு, 8வது பாவம், 8வது பாவகம் அப்படின்னு எல்லாத்தையும் இததான் சொல்லுவோம். இது விருச்சிக ராசி. இந்த இடம் வந்து 8வது வீடு வந்து விருச்சிகம். இது வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இடத்துல லா அப்படின்னு போட்டிருந்து நீங்க துலா லக்னம் அப்படின்னா, இது 1, இது 2, இது 3 அப்படின்னு சொல்லி எண்ணிட்டே வரணும். எண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய லக்னம் எதுவோ, 8வது வீடு எதுவோ அந்த வீட்டுக்கு இந்த நான் சொல்ற பலன் பொருந்தும். சரிங்களா? அப்படிதான் வந்து இந்த வீடை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப வந்து முதல்ல வந்து இந்த 8வது வீட்டுல என்னென்ன விஷயம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, 8வது வீடே வந்து கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை தரக்கூடிய ஒரு வீடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 8, 12 அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இடம் அப்படின்றது தெரியும். அப்போ நெகட்டிவான எல்லா விஷயமும் அந்த 8ஆம் வீட்டுல இருக்கும். சரிங்களா? முதல்ல வந்து உறுப்புகள்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம என்ன சொன்னோம், தலை முதல் பாவம், அப்புறம் முகம் சார்ந்த விஷயம் 2, கழுத்து 3, நுரையீரல் 4, இதயம் 5, 6 வயிறு, அப்புறம் வந்து 7 வந்து சிறுநீரக பை அண்டு கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சிறுநீரகம், கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 8வது மனித உடம்புல என்ன உறுப்புகள் அப்படின்னு சொன்னா, 8வது உறுப்புகள் வந்து மர்ம உறுப்புகள். அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வந்து மர்ம உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 8ஆம் பாவத்தினுடைய காரகங்கள். இந்த 8வது பாவத்தினுடைய உறுப்பு மர்ம உறுப்பு ஆகிய இந்த உறுப்புல ஒருத்தருக்கு பிரச்சனைகள் ஏற்படுது, அதுல ஏதாவது அவர்களுக்கு ஆப்ரேஷனோ இல்லைன்னா வேற ஏதாவது வலியோ வீக்கமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம எந்த பாவத்தை பார்க்கணும் அப்படின்னா, இந்த 8ஆம் பாவம் எந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு. அது வந்து ஒற்றைப்படை பாவங்களாகிய 1, 3, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்தா அந்த உறுப்புகள் மூலம் இவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 5, 9 அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனா இந்த 2, 4, 6, 10 அப்படின்னு வரும்பொழுது அதுவும் பரவாயில்லை, வந்து நம்ம வைத்தியம் செஞ்சு அதை வந்து சரி பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணி. ஆனா இந்த 8, 12 அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் பாவத்தையே 8, 12 தொடர்பு கொள்ளும் பொழுது மிக மிக கடுமையான ஒரு வியாதியை அந்த ஜாதகருக்கு கொடுத்துரும். அதன் மூலமா அவர்களுக்கு நிறைய வலி, வேதனை, கஷ்டம், சங்கடம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த பாவங்கள் ரீதியாகத்தான் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி அந்த வலியின் தாக்கம் இருக்கும், அந்த உறுப்புகளின் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த 8ஆம் பாவத்தினுடைய காரகம் அடுத்த விஷயம் என்னன்னா வேதனை. எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து வேதனையா இருப்பாங்களா, கஷ்டமா இருப்பாங்களா, சங்கடமா இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா இந்த 8ஆம் பாவத்தை பார்க்கும்போது தெரியலாம். 8ஆம் பாவம் எல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தா இவங்களுக்கு அவ்வளவா கஷ்டம்லாம் இல்லப்பா, இவங்க சும்மா ஜாலியா தான் இருக்காங்க, பரவாயில்லை, தாங்குற அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுலயே வந்து இந்த 8ஆம் பாவம் இந்த மாதிரி 8, 12 எல்லாம் தொடர்பு கொள்ளும் போது இவங்களால தாங்க முடியாத வேதனை இருக்கு, மனவேதனை இருக்காங்க, வேதனையை மறைச்சுன்னு இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாத துக்கத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 2, 4, 6 அப்படின்னு வந்ததுன்னா அந்த 8ஆம் பாவத்தின் மூலமாக இவர்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 8ஆம் பாவத்தின் மூலமா பணம் வரும் அப்படின்னா என்ன, எப்படி பணம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 8ஆம் பாவத்தினுடைய காரகம் இன்சூரன்ஸ். அந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டானா தானே வந்து அந்த இன்சூரன்ஸ் காசு வருது அவங்களுக்கு. அப்போ அந்த மறைவு 8 என்பது மறைவு ஸ்தானம். 8, 12 அப்படின்றதெல்லாம் மறைவு ஸ்தானம். அப்போ ஒருத்தர் மறைந்த பிறகு அதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மறைவு மூலமாக அவர்கள் எல்லாம் அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் மூலமா அவர்களுக்கு வருமானம் வாங்குவாங்க
அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இழப்பு ஒரு வீட்டுல நடக்கும், இறப்பு. அது நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அதன் மூலமா இவங்களுக்கு வருமானம் வரும். அது எப்படின்னா அவங்களுடைய சொத்தா இருக்கலாம், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா அவங்க வச்சிருந்த பொருள், ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஒருவர் இறக்குறதுனால இறக்காம இருக்கும்பொழுது அவர் அதை ஆண்டு கொண்டிருப்பார். அவர் இறந்த பிறகு, அவர் மறைந்த பிறகு அந்த பொருட்கள், அந்த வீடோ அந்த சொத்தோ இல்ல நகையோ அந்த மாதிரியான பொருட்கள் வந்து இந்த ஜாதகருக்கு கையில கிடைக்கும். அப்போ இந்த 8ஆம் பாவம் 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒருவரின் மறைவுக்கு பிறகு நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் மூலமா வருமானம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லஞ்சம் லாவண்யம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மறைமுகமாக உனக்கு வந்து நிறைய காசு வரும், நேர்முகமா வராது, சைட்ல வந்து உனக்கு நிறைய வந்து காசு வரும் அப்படின்னு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இது வந்து 8ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்களை வைத்து நம்ம சொல்லணும். இது வந்து 8ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வந்து வேதனையில அவங்க இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இவங்களுக்கு 8ஆம் பாவம் துரதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு பாவத்தையும் சொல்லுது, ஒரு காரணத்தையும். அவங்கெல்லாம் என்னப்பா வரையா அதிர்ஷ்டசாலி, அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும், அவங்க எதுவும் மெனக்கடலைனா கூட அவங்களுக்குன்னு எல்லாமே தேடி வருது பாரு, நமக்குன்னு வந்து வாய்க்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த 8ஆம் பாவம் காரகம் தான். ஏன்னா 9ஆம் பாவம் என்பது அதிர்ஷ்டம், தெய்வ குடுப்பனை. இந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால இந்த 9ஆம் பாவம் வலிமையா இருக்கும் பொழுது அந்த தெய்வங்கள் வந்து நிறைய விஷயங்களை ஜாதகருக்கு செஞ்சு கொடுத்துரும். அவங்க செய்யாமலே யார் மூலயமாவது அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கதவை தட்டும். அந்த 9ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்பதனால் இது துரதிர்ஷ்டம். இது வந்து அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு பாவம், அன்லக்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாவம். இவங்களுக்கு எதை தொட்டாலும் ஒரு ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காத ஒரு இடம் அப்படின்றது இந்த 8வது பாவம். இது தொடர்பு கொண்ட விஷயம் மூலமாகத்தான், பாவங்கள் மூலமாகத்தான் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5, 9 எல்லாம் தொடர்பு கொள்ளும் போது அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. 2, 4, 6, 10 அப்படின்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக ஏதோ வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 8, 12 அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டமே இவங்களுக்கு இல்ல, பல பிரச்சனைகளை இவங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவங்களை நம்ம முடிவு பண்ணலாம். சரிங்களா. அடுத்து வந்து எதிர்பாராத இடத்துல இருந்து நிதி உதவி, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, எதிர்பாராத இடத்துல இருந்து எங்கிருந்து எப்படி வந்ததுன்னே தெரியாது. அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட், இந்த திடீர் லாட்டரியில் அடிக்கிறது, இதெல்லாம் கூட இந்த பாவத்துல வரும். ஏன்னா திடீர்னு வர்றது நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீர்னு ஒரு பண்டு ஒரு இடங்கள்லாம் இருக்கும், அது நம்ம பேர்ல இருக்குதா இல்ல நம்ம தாத்தா பேர்ல இருக்குதா பாட்டி பேர்ல இருக்குதா நமக்கே தெரியாது. திடீர்னு பாப்பா அது ஏதோ கடை கிடைக்கும் பொழுது உங்க ப்ராப்பர்ட்டி தான் இது, இங்க விடுபட்டு போயிருக்கு, இதை வந்து நீங்க சைன் பண்ணிட்டு அதனுடைய அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எதிர்பார்க்காதது பெரிய அமௌண்டா நமக்கு வரும். அது வந்து 2, 4, 6, 10 அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரியான அமௌண்ட், பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த 8, 12 எல்லாம் வந்ததுன்னா எதிர்பாராத இடத்துல எல்லாம் பணமும் வராது, எதுவும் வராது, வலி, வேதனை, சங்கடம், இந்த மாதிரி விஷயங்களை தான் இவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா. அடுத்து வந்து இந்த பாவத்தினுடைய வேலை என்னன்னா திருட்டு. எல்லாருமே பிறவியிலேயே திருடரா இருக்கிறது கிடையாது. சரிங்களா. யாரோ ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி திருடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ அவங்க திருடுறாங்க இல்லையா. அந்த திருடிட்டு சிலர் வந்து தலைமறைவாகிடுவாங்க, சிலர் வந்து மாட்டவே மாட்டாங்க, அவங்க திருடினாங்க அப்படின்றதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. சரிங்களா. அப்போ திருடிட்டு மாட்டிக்கிறாங்க, அதனால அடிபடுறாங்க, அசிங்கப்படுறாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 8ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டு இருக்கணும். அந்த 8ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டவர்களுக்கு தான் இந்த மாதிரியான திருடணும்ன்ற எண்ணமும் வரும், திருடிட்டு மாட்டிப்பாங்க. அதனால அவங்களுக்கு தண்டனை, வலி, வேதனை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு கொடுத்துரும். சரிங்களா. இது வந்து இந்த 5, 9 எல்லாம் வரும்போது திருடுவாங்க. இதெல்லாம் வந்து திருடலையே வந்து 5, 9 எல்லாம்னா ஆன்மீக திருட்டு,
ஆன்மீகத்துல கோவில்ல திரடுறது, கோவில்ல சிலையை திரடுறது, நிறைய விஷயம் பண்றாங்க இல்லையா. அதெல்லாம் நிறைய விஷயம் 5, 9 இருக்கும்போது மறைஞ்சிடும். அதை திரடுறாங்க அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது. எப்படி திரடினாங்க அவங்க அப்படின்னு வெளியே தெரியாது. அந்த மாதிரி திருடி பொழைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பாவங்கள் தொடர்பு கொண்ட விதமாகத்தான் இவர்களுக்கு எந்த மாதிரி திருடுவாங்க, எவ்வளவு நாள் திருடுவாங்க, திருடினா அவங்களுக்கு தண்டனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த பாவ தொடர்பு மூலமாகத்தான். அடுத்து இவங்களுக்கு வீண் பழி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தர் செய்யாத தப்புக்கெல்லாம் கூட வீணா அவங்க மேல பழி சுமத்துவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அழுவாங்க. ஐயோ நான் செய்யவே இல்லை, நான் செய்யாததை இது மாதிரி சொல்றாங்க, என் மேல வீணா பழி போட்டுட்டாங்க, நான் அந்த இடத்திலே இருக்கல, நான் பார்க்கவே இல்லை, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. சரிங்களா. அந்த மாதிரி வீண் பழி, வீணான சொல், அவசொல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த 8ஆம் பாவத்தின் காரகங்கள் தான். இந்த 8ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்றவங்களுக்கு அதிகமான வீண் பழிகளும் பின்னாடி பேசுறதும் அந்த மாதிரியான அவசொல்லையும் அவர்கள் மாட்டிப்பாங்க. இவங்க 5, 9 ஒற்றைப்படை பாவங்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்க வீணா ஏதாவது செஞ்சா கூட அவங்க அதுல இருந்து தப்பிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேக்குறவங்க. அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதவங்களை பார்த்து அவங்களுக்கு 8, 12 இருக்கும் 8ஆம் பாவம். அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா இவங்கதான் எடுத்திருப்பாங்க, இவங்கதான் பண்ணிருப்பாங்க, இவங்கதான் இத சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தி அழுத்தி ஒரு ஜாதகரை வீண் பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த 8, 12 வர்றவங்கதான். ஜாதகம் 8ஆம் இடம் கெட்டவங்க தான். ஒருவேளை அவங்க சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஆனா பழி அவங்க மேலதான் விழும். பழியெல்லாம் வர்றது இந்த 8ஆம் பாவம் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் என்ன, இந்த பழி வந்த பிறகு அவமானம். அவமானம் அவர்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த 8ஆம் பாவத்தினுடைய காரகமே அசிங்கம், அவமானம், கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல அவமானம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். நம்ம இதுதான் 8ஆம் பாவம் சரியில்லை, ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல 8ஆம் பாவம் சரியில்லை அப்படின்னு சொன்னா உடனே நம்ம அவங்கெல்லாம் வெளியே போகும் பொழுதோ இல்ல சொசைட்டில மற்ற இடங்கள்ல பழகும் போதோ கொஞ்சம் ஜாகிரதையா பழகணும். ஏன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தேவையில்லாம அவங்க மேல பழி போடுவாங்க, தேவையில்லாம ஒரு மன சங்கடத்தை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அதனால கண்டிப்பா அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெரியும். நம்ம சொல்லுவோம், வேணாங்க நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இங்க போகும்போது நீங்க பார்த்து போங்க, தேவையில்லாம ஒரு விஷயத்துல நீங்களே தலையிடாதீங்க, கேட்காம எதையும் நீங்க செய்யாதீங்க, நீங்க நல்லது நினைச்சு செஞ்சீங்கன்னா கூட அது உங்களுக்கு கெடுதல்ல தான் முடியும். அதுக்கப்புறமா நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழியை தான் நீங்க வாங்கிட்டு வருவீங்க, அதனால உங்களுக்கு ஒரு சங்கடத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இது மாதிரி இந்த 8ஆம் பாவம் வரும்பொழுது அவமானம் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தெய்வ குற்றம். ஏன் தெய்வ குற்றம் அப்படின்னா தெய்வ குடுப்பனை என்பது 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம். அப்ப இங்க தெய்வ குடுப்பனையே இல்லை. அப்ப தெய்வ குடுப்பனையே இல்லை அப்படின்னா ஜாதகருக்கு 8ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யாம இருந்திருப்பாங்க, இல்ல முன்னோர்கள் வழிபாடு செய்யாம இருப்பாங்க, அவங்க வீட்டுல தெய்வ நம்பிக்கை இல்லாம இருக்கும், தெய்வத்தை நிந்தனை செய்வாங்க, தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, நாத்திகம் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெய்வத்தை அவதூறாக பேசுவாங்க. சாமின்னா எல்லாத்தையும் கொடுத்துருமா, போயிடுமா, வந்துருமா, கண்ணை குத்தனா என்னை குத்த சொல்லு, அந்த மாதிரி ஏடாகுடமா அவங்க அந்த சுவாமிய பேசுறது, அந்த தெய்வ குற்றத்துக்கு ஆளாகிறது. ஏன்னா தெய்வத்துக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செஞ்சு அப்ப தெய்வ குற்றம் அவர்களுக்கு ஏற்படும். அதனால இந்த 8, 12 வரவங்க இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு பார்க்க ஒரு
மகன் திருமணம் பாக்குறதுக்கு ஒரு மாப்பிள்ளை ஜாதகமோ இல்ல ஒரு பொண்ணோட ஜாதகமோ வந்தது அப்படின்னா இந்த மாதிரி 8ஆம் பாவம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வச்சிருந்தது 8 12 வச்சிருந்தாங்கன்னா நான் சொல்லிடுவேன், அவருக்கு தெய்வ நம்பிக்கை எல்லாம் இருக்காதுமா, தெய்வத்தை நிந்தனை பண்ணினே இருப்பாரு, நிறைய விஷயங்கள் அவர் ஏடாகுடமா பேசுவாரு, ஏடாகுடமா செய்வாரு, நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள்ல மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இதற்காகலாம் தான் பாக்குறதுக்கு இந்த ஜாதகம், இந்த பாவங்கள். சரிங்களா? யாருக்கு இந்த மாதிரி வீணா பிரச்சனைகள் வரும், வீணா தேவையில்லாத வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் 8 12 இருக்கிறவங்க பேசுறதும் அந்த மாதிரிதான் ஏடாகுடமா பேசுவாங்க. பேசுறது எல்லாமே ஏடாகுடமா பேசக்கூடியவர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அடுத்து நிறைய இருக்குது. இது இந்த 8ஆம் பாவ காரகத்துல அந்த பதிவுகள்லாம் நான் வந்து அடுத்த பதிவுகள்ல போடுறேன். சரிங்களா? நிறைய விஷயங்கள். 8ஆம் பாவம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். இந்த 8ஆம் பாவத்துலதான் நிறைய வேதனையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஒரு மனிதனுடைய வேதனை கஷ்டம் எல்லாமே இந்த 8ஆம் பாவத்தில் தான் ஒளிந்திருக்கிறது. இது மறைவு ஸ்தானம். இத பத்தி நான் வந்து அடுத்த பதிவுல இன்னும் விளக்கமா நான் சொல்றேன். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.